ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு லலித் டாக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மற்றவங்க நம்மளை மதிக்கிறதுக்கு நம்ம குட் பை சொல்ல வேண்டிய 9 பழக்க வழக்கங்களை தான் பார்க்க போகிறோம். நம்பர் 1, கேட்காம உதவி செய்கிறது. மற்றவங்களுக்கு உதவி செய்கிறது தப்பே இல்லை, ஆனால் எல்லா நேரத்துலையும் எல்லோருக்கும் உதவி செய்ய முடியாது. அப்படி செஞ்சால் அந்த உதவிக்கு மரியாதையும் கிடையாது. அதனால் தேவைப்படுறப்ப மட்டும் உதவினா போதும். சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட தானாக வழியே போய் உதவுறது ரொம்ப தப்பு. அந்த உதவிக்கு மரியாதையும் இல்லாமல் போயிடும். நம்பர் 2, அதிகமாக சாரி கேட்பது. சிலவங்க தேவையே இல்லாமல் சின்ன சின்ன தவறே செய்யாத விஷயங்களுக்கு கூட மன்னிப்பு கேட்பாங்க. மன்னிப்பு கேட்குறது மன முதிர்ச்சியோட அறிகுறி. ஆனால் அதை தேவையில்லாத இடத்துல அதிகமாக பயன்படுத்துகிறப்ப உங்கள் மீதான நம்பகத்தன்மையும் குறைஞ்சி உங்கள் மீது மரியாதையும் குறையும். தவறு செஞ்சால் மட்டும் மன்னிப்பு கேட்கலாம், தேவையில்லாமல் கேட்கக்கூடாது. 3, மற்றவங்க சொல்கிறத கேட்காம இருக்கிறது. எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்ற மனப்பான்மை எப்பயுமே ஆபத்தில் தான் முடியும். கொஞ்சமாக பேசி நிறைய கேட்கணும். மற்றவங்களோட கருத்துக்களை மதிக்கணும். மற்றவங்க பேசுகிறப்ப குறுக்கிடாமல் கேட்கணும். அப்போ தான் உங்கள் மீது தானாகவே மற்றவங்களுக்கு மரியாதையும் பிறக்கும். நம்பர் 4, எதிர்மறையாக இருக்கிறது. சிலர் எந்த விஷயத்தையுமே எதிர்மறையாகவே பார்ப்பாங்க. எதிர்மறையான புகார்கள், விமர்சனங்கள் போன்றவற்றையும் பேசுவாங்க. தொடர்ந்து எதிர்மறையை வெளிப்படுத்தினா பிறர் உங்கள் மீது வச்சிருக்கிற மரியாதையும் குறையும். உங்களோட பழகவும் விரும்ப மாட்டாங்க. நேர்மறையான கண்ணோட்டத்தை வளர்த்து கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியம். நம்பர் 5, நேர மேலாண்மையை கடைபிடிக்காமல் இருப்பது. சிலர் எந்த இடத்துக்குமே சரியான நேரத்தில் செல்ல மாட்டாங்க. தாமதமாக போவதையே வழக்கமாக கொண்டிருப்பாங்க. நேரம் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய சொத்துங்க. தாமதமாக செல்லும்போது பிறரின் நேரத்தையும் நீங்கள் மதிக்கலை அப்படின்றதோட பொருள் தான் அது. அது மட்டும் இல்லாமல் அது ஒரு ஒழுங்கின்மையையும் காட்டுது. அதனால் பிறரோட மதிப்பீட்டில் உயர வேண்டும் என்றால் அவர்கள் நேரத்தை மதிக்க வேண்டும். நம்பர் 6, சொன்ன வார்த்தையை காப்பாற்றாமல் இருக்கிறது. வாக்குறுதி தரறது ரொம்ப ஈஸி, ஆனால் அதை நிறைவேற்றுவது ரொம்ப ரொம்ப கடினம். அதனால் ஒரு செயலை செய்ய முடியும் அப்படின்னா மட்டும் வாக்குறுதி தாங்க. அப்படி தந்துவிட்டால் எப்பாடுபட்டாவது அதை செஞ்சு முடிச்சிடணும். இல்லைனா பிறர் உங்களை மதிக்க மாட்டாங்க. நம்பர் 7, தவறுகளை ஒப்புக்கொள்ளாமல் இருக்கிறது. தன் மீது தவறு என்று தெரிந்தால் அதை வெளிப்படையாக ஒப்புக்கொள்வது மதிப்பும் மரியாதையையும் அதிகரிக்க செய்யும். அதை விட்டுட்டு தவறு செஞ்சிருந்தாலும் அதை ஒத்துக்காம இருந்தால் மற்றவங்க உங்களை கண்டிப்பாக மதிக்க மாட்டாங்க. நம்பர் 8, பணிவின்றி இருப்பது. பணிவுன்றது ஒரு அடிமைத்தனம் இல்லை, அது ஒரு முக்கியமான நல்ல பண்பு. நீங்கள் எவ்வளோ பெரிய மனிதராக இருந்தாலும் பணிவுடைமையை கடைபிடித்தா உங்களுக்கு பிறர் மதிப்பும் மரியாதையும் தானாகவே தருவாங்க. அதனால் பணிவு அப்படின்ற ஒரு நல்ல பழக்கத்தை எப்பயுமே பின்பற்ற கற்றுக்கோங்க. நம்பர் 9, பிறரை மதிக்காமல் இருப்பது. உங்களை விட வயசில் கம்மியாக இருந்தாலுமே அவங்களுக்கு உரிய மரியாதையை நீங்கள் கொடுக்கறது ரொம்ப முக்கியம். எதுக்கு எடுத்தாலும் எடுத்தெறிஞ்சு பேசுறது, மற்றவங்களை மதிக்காமல் நடந்து கொள்வது, இதெல்லாம் கண்டிப்பாக கைவிடணுங்க. அப்பதான் மற்றவங்க நம்மளை மதிப்பாங்க. மரியாதையும் மதிப்பும் நமக்கு ஈஸியாக கிடைக்கும். என்னங்க, இந்த 9 விஷயங்களையும் நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். உங்ககிட்ட கண்டிப்பாக ஒரு மாற்றம் ஏற்படும். தேங்க்யூ.